ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட போகிறேன். எனக்கு தெரிஞ்சது மேக்கப், என்னோடய வேலை அதுதான். அதை இன்றைக்கி ஒரு மேக்கப் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான். அதுதான் ஃபுல் விளாக் மாதிரி எடுத்தேன். மறக்காமல் இனிமேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பர்சனல் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கும் சாரீ தான் பார்க்கலாமா. இதுதான் ப்ளவுஸ், பிரின்சஸ் கட்டு, பேக் ஓப்பன், ரோப் வச்சு இப்படி இந்த கிளாத்துலேயே சம்சா வச்சுருக்கு. நம்மக்கிட்ட டெய்லரிங் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஃப்ராகு, குட்டீஸ்லேருந்து நம்ம வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே சொல்லிக் கொடுக்குறேன். மிஷின் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. டைம் 1 or 2 hours தானே கிளாஸு, அதனால் படிச்சுக்கலாம். கான்டாக்ட் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸுமே மேக்ஸிலேருந்து கவுன், பட்டு பாவாடை சட்டை, ஹாஃப் சாரி, மேக்ஸி, சுடி, ப்ளவுஸ் எல்லா மாடலுமே சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். எல்லாமே வேணும் அப்படின்னா கூட படிச்சுக்கலாம். இந்த சாரீ தான் இன்னைக்கு கட்ட போகிறேன். இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. நேவி ப்ளூ முந்தானை அந்த க்ரீன் இருக்கும். க்ரீன் ஏன் மேட்ச் பண்ணியிருக்கேன்னா, பார்த்தீங்களா, முந்தானை க்ரீனு, அதுக்காக தான் இந்த கலர் ப்ளவுஸ்க்கு. இது சாரியோட வரல, தனியாக கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் போட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் மேக்கப் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மீஷோவில் வாங்கின சாரீ 200-300க்குள்ளே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை எனக்கு. எனக்கு இந்த சாரியில் பிடிச்சதே இந்த கொஞ்சம் தான். ஃபஸ்ட்டு 1 ப்ளீட்டில் விட்டு கட்டி பார்த்தேன். அந்தளவுக்கு இந்த சாரீ கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு இருக்கு. அதனால் நல்லா இல்லை. அதனால ப்ளீட்ஸ் வச்சிட்டேன். பட் ஆனால் 1 ப்ளீட்டு செட் ஆகலை. ஓகே, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மைக்கு காண்டிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் மைக் கையில் கிடச்சிட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ப்ராடக்ட் டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ளம்மோட ஆல்கஹால் ஃப்ரீ டோனர், ஃபேஸ் டோனர் 199 ரூபாய். நெக்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் CTM. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ மாய்ஸ்சரைசர் லாக்மி பீச் மில்க் விட்டமின் இ கிரீமி மாய்ஸ்சரைசர். இதோட ரேட் 499 ரூபாய். கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் ரொம்ப 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 முக்கியம் மேக்கப்ல. ஸ்பீடா பண்ணுவோம். இன்னைக்கு டைம் ஆயிட்டு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பிரைமர். ரொம்ப ரொம்ப முக்கியம். கலர் பாரோட ஃபிளாலஸ் ஃபினிஷ் பிரைமர். ரேட் 550 ரூபாய். இது பார்க்க குட்டியா இருக்கு, ஆனா குவான்டிட்டி கொஞ்சமா தானே, லைட்டா தானே போடணும் பிரைமர். அதனால ரொம்ப நாளைக்கு வரும். இந்த இப்படிதான் இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நெக்ஸ்ட் கன்சீலர். இது ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். ரேட் எனக்கு மறந்து விட்டது. கண்ணுக்கு மேலேயே எனக்கு கருப்பாக்கு. ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த செல்ஃப்ல அந்த பஞ்சு மாதிரி இருக்கும், அது போதும் போல. நம்மளோட ஃபேவரட் கிரைலான் ஃபவுண்டேஷன். இதோட ரேட் 3000 ரூபாய். இதுல 12 ஷேட் இருக்கும். எப்ப பார்த்தாலும் கிரைலான் தான் யூஸ் பண்ற, வேற ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணலன்னு நினைப்பீங்க. பிஎஸ்சி இருக்கு, மேக் இருக்கு, ஒரு 6 பிராண்டட் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அது செட் ஆக மாட்டேங்குது ஸ்கின்னுக்கு. இது ஒரு பேய் மாதிரி வெள்ளையா இல்லாம ஸ்கின் கலர்லயே இதாயிடுது, மேட்ச் ஆயிடுது. நெக் கலருக்கு மேட்ச் ஆகி நல்லா இருக்கு. ஒரு மேக்கப்னே தெரியாம இருக்கு. அதனால எப்போதும் எனக்கு இதுதான் பிடிக்கும். இது தவிர நான் அன்னைக்கு பிஎஸ்சி ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லாவே இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒயிட்டா இருந்துச்சு. 12 ஷேட் இருக்கு. ரொம்ப ஃபேரா இருக்கிறவங்களே இருந்து டார்க்கா இருக்கிறவங்க வரைக்கும் இதுல ஃபவுண்டேஷன் இருக்கு. என்னோட கலருக்கு போட்டுக்கலாம். இதுதான் பெஸ்ட் என்ன பொறுத்த வரையும்.
ப்ரஷ்ஷை வச்சே டிப் பண்ணி போட்டுக்கலாம். மேக்கப் கூட தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து பிளெண்டர் வந்து நினச்சி வச்சிருக்கேன். இது எனக்கு யூஸ் பண்ற பிளெண்டர். தண்ணியில நினைச்சு இதுல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று சொல்றேன். நிறைய பேர் வந்து டைரக்டா பிளெண்டர் வச்சு மேக்கப் அந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுல இப்போ ஃபவுண்டேஷன் வச்சு இப்படி அப்ளை பண்ணுவாங்க. பிளெண்டர் வந்து எதுக்குன்னா, ஒன்று வந்து ஃபவுண்டேஷனை வந்து நல்லா பிளெண்ட் பண்றதுக்கு, பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் தேவையோ அது போக எக்ஸ்ட்ரா இருக்க ஃபவுண்டேஷன் வந்து இது எடுத்துக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். இதை நீங்க டைரக்டா வச்சு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது 90% ஃபவுண்டேஷன் இதுவே எடுத்துக்கும். 10% ஃபவுண்டேஷன் தான் நம்ம ஸ்கின்னுக்கு போகும். வேஸ்ட், ப்ராடக்ட் வேஸ்ட். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபைனலா பிளெண்டர் வச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சியோட லூஸ் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். காம்பேக்ட் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். காம்பேக்ட் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து ஷூட் கொஞ்சம் மேக்கப் போட்டு வீடியோ போட்டோ எடுத்துட்டு அழிக்க போறேன். அதுக்கு எதுக்கு காம்பேக்ட்? ரொம்ப லாங் ஸ்டே இருக்கணும். இப்ப ரொம்ப நேரம் நம்ம ஃபங்க்ஷன் போறோம், வெளியே போறோம், ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா காம்பேக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஐப்ரோ பென்சில், இருக்கா 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 இருக்கு. ஐஷேடோ ஃபேஷனோட 51 கலர், 51 கலர் ப்ரொஃபஷனல் ஐஷேடோ. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஐஷேடோ பேலட், ரொம்ப பிடிக்கும். இங்கே கொஞ்சம் வருஷம் ஆயிட்டு, எக்ஸ்பெரிலாம் ஆகல, இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிக்கும். ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். வச்சு வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஐஷேடோ ஹெவியா போட்டிருக்கேன். ஓகே, இப்ப ஐலாஷஸ் ஒட்டிடலாமா? சுபி, எனக்கு ஒட்டும் போது ரொம்ப கண்ணீர் வரும். ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடலாம். ஒட்டிட்டு எனக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் லிப் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். அதுக்கு ஒரு க்ரீம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டார்க்னஸ் ரிமூவ் பண்ணி பிளாக் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் ஃபினிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ரிசல்ட் நல்லா தான் இருக்கு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை பத்தி சொல்றேன். ஐலைனர் போட மறந்துட்டேன். ஐலைனர் போட்டுட்டு தான் ஐஷேடோ ஐலாஷஸ் வைக்கணும், மறந்து விட்டேன். ஐலைனர் போட்டேன். இப்போ வந்து ஐலாஷஸ் ஒட்டிட்டு வந்து ஐலாஷஸ் ஒட்டிட்டேன். லைனர் நான் போட தேவையில்லை. எனக்கு வந்து சில பேருக்கு லிப் லைன் அந்த எட்ஜ் எங்க இருக்குன்னு தெரியாது, கரெக்டா தெரியாது. அதனால லிப் லைனர் போட்டு நம்ம லிப்ஸ்டிக் போடணும். எனக்கு வந்து அழகா தெரியும். அதனால நம்ம டேரக்டாவே லிப்ஸ்டிக் போயிடலாம். லிப் லைனர் வேண்டாம். ஒரு ஷேடு போட்டுருவோம். அங்கே போடுவேன். இப்போ இன்னைக்கு டேரக்ட் இப்போ வீடியோ போடுறேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃபுல் வீடியோலயே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஃபுல் வீடியோக்கும் சிரிச்சுக்கிட்டே பேசணும் அப்படிங்கிறது ஆசை, நினைக்கிறேன். ஆனா சிரிப்பு வரமாட்டேங்குது. அப்படி இருந்த பிள்ளைதான், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சிரிச்ச முகமா. கரெக்டா போட்டனா? கரெக்டா டாபிக். முன்னாடிலாம் சிரிச்ச முகமா இருப்பேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப வந்து சிரிக்க முடியல, வர மாட்டேங்கி. அந்த அளவுக்கு ரணமா இருக்கு. அதனால சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் வழியில பார்க்கும்போது. இப்ப வந்து என்னன்னா, அந்த பொய்யா அந்த சிரிக்கிற நடிப்பு கூட வரமாட்டேங்குது. எனக்கு வீடியோ கூட என்னால சிரிக்க முடியல. அதே மாதிரி நான் சிரிச்சேன்னா அது நடிப்புங்கிறது அப்படியே தெரியுது. இப்படி சும்மா கடமைக்கு சிரிச்ச மாதிரி இருக்கும். ஆனா எல்லா வீடியோலுமே நினைப்பேன், இப்படியா வீடியோ எடிட் பண்ணும்போது என்னைய பார்க்க எனக்கே பிடிக்காது. என்ன இப்படி இருக்கேன், கொஞ்சம் சிரிச்ச மாவா இருந்தா தானே எல்லாருக்கும் பிடிக்கும். பாக்குறவங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும்.
சும்மா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நீங்களே என்ன நினைப்பீங்க, ஒரு மாதிரி திமிரா இருக்கிற மாதிரி தெரியும் வீடியோல. சிரிக்காமே இருக்கிறனால மாதிரி ஆட்டிடியூடா இருக்கிற மாதிரி வீடியோல பார்க்க தெரியும். சத்தியமா கிடையாது, திமிரும் கிடையாது, சீனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என் மூஞ்சே இப்படித்தான். பிளஸ் சிரிச்சாதான் நல்லா இருக்கும், ஆனா முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக. அதே மீறி சிரிச்சோம்னா அந்த கண்ணு கலங்கும் எனக்கு. கருப்பு கலர் போட்டு வச்சுக்கலாம். பிளாக் கலர் போட்டு கருப்பு கலர் கோணையா வச்சிட்டேன் பாருங்க. தலை சீவிக்கலாம். ஒரு கம்மல் மாப்பு வச்சுக்கலாம். கம்மல் வளையல் இந்த மாதிரி கூட இது கம்மலாம். இதுக்கு கோல்டன் கலர் போட்டா தேவையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். இதுக்குதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். நல்லா இருக்கா? அப்ப நெக்கு கேடு வந்தோம்னா கைக்கு வேற எதுவும் வளையல் இல்லையோ? உனக்கு வேண்டாம். இது ஒரு கையில போட்டு இந்த சின்னது போடுறதுமா? அதான் கை போட்டாச்சு. வளையல் வந்து வீட்டுல இருக்கு, அதெல்லாம் வந்து எடுக்க சொன்னா வேற. டீ குடிச்சிட்டு போட்டோ வீடியோவும் எடுக்க முடியல. மில்க் பிஸ்கட் கத்தாதக்கா கசப்போட குடிச்சிட்டு போயிருக்கான். வாழை வச்சு இது டீ தூளா? ஒன்னே ஒண்ணு போட மறந்துட்டேன். ஹைலைட்டரும் பிளஷும் போட மறந்துட்டேன். டீயை பார்த்ததும் நான் வந்து டீல மில்க் பிஸ்கட் நினைச்சு சாப்பிடுவேன். அந்த பழக்கம் எனக்கு இருக்கு. சாப்பிடாம இப்ப நான் ஒரு கிளாஸ் டீ பிஸ்கட் கொடுத்தா போதும். சாப்பிடாம அப்படியே இதை வச்சு ஒப்பத்திடுவேன். வயிறு ஃபுல் ஆயிடும். கலர்ல வந்து வளையல் இருக்குமா, பிளைன் கலர், அது மாதிரி நிறைய போட்டா நல்லா இருக்கும். ஆனா அது வீட்டுல இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லாதனால குட்டி 2 பிரேஸ்லெட் மட்டும் போட்டேன். பிளஷும் என்னக்கா நான் பிடிக்கும். பிளஷ் ஹைலைட்டர் போட்டுக்கலாம். பிளஷ் ஹைலைட்டர் போட்டாச்சு. லைட்டா போட்டு போதும். டீயை குடிச்சுட்டு போட்டோ எடுக்கலாம். லுக் எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேக்கப் லுக் நல்லா வந்திருக்கோம் அப்படின்னு. நல்லா தெரியுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனக்கு தொடர்ந்து என் வீடியோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ற நல்ல உள்ளவங்களுக்கு வந்து நன்றி. லவ் யூ.